அனைத்தையும் நாட்டாமை செய்து வரும் அமெரிக்கா ராணுவம், பொருளாதாரம் உட்பட டெக்னாலஜியிலும் தன்னை யாரும் நெருங்கிவிட முடியாத தூரத்தில் வைத்திருந்தது. ஆனால் நீ என்னையா எங்களை தூரத்துல வைக்கிறது, இனிமே உன்னால எங்க பக்கத்திலேயே வர முடியாத மாதிரி பண்றோம் பாரு என சீனா, ஜப்பான், இந்தியா போன்ற நாடுகள் சவால் விட்டு வருகின்றன. இதில் சீனாவின் அதிரடிகள், அமெரிக்காவின் கொட்டங்கள் தரைமட்டமாக்கப்படும் சம்பவங்கள் அடுத்தடுத்து அரங்கேறி வருகின்றன. ஆன்லைன் வர்த்தகம் சூடுபிடிக்கும் முன்பே தனது நாட்டில் உற்பத்தியாகும் பொருட்களை உலகம் முழுவதும் கொண்டு போய் சேர்த்தது சீனா. அசல் எது போலி எது என கண்டுபிடிக்காத வகையில் அனைத்து பொருட்களையும் அச்சு அசலாக தயாரிக்கும் வித்தையில் சீனாவை மிஞ்ச ஆளே கிடையாது. ஒரு கட்டத்தில் விதவிதமாக பல புதிய பொருட்களை சந்தைக்கு கொண்டு வந்த சீனா சில்லறை வாணிப வாடிக்கையாளர்களின் சொர்க்க மூவியாக மாறிவிட்டது. இத்தோடு நின்று விடாமல் செல்போன் உட்பட டெக்னாலஜியிலும் அசுர பாய்ச்சல் நிகழ்த்திய சீனா இப்போது அமெரிக்காவையே தம்பி கொஞ்சம் ஓரமா போப்பா என தலையில் தட்டி உட்கார வைத்துள்ளது. ஆம், செயற்கை நுண்ணறிவு எனப்படும் AI டெக்னாலஜியில் அமெரிக்கா கண்டுபிடித்த ChatGPT அனைவரையும் மிரள வைத்தது. எதிர்காலமே இனி AI வசம்தான் என்று ஆகிவிட்ட நிலையில் இதோ வர இருடா என டீப்சீக் என்ற AI களமிறக்கி அமெரிக்காவின் அடிவயிற்றை கலங்க வைத்தது சீனா. நீ படிச்ச ஸ்கூல்ல நான் ஹெட்மாஸ்டர்டா என அமெரிக்காவின் ChatGPTக்கே A for AI சொல்லிக் கொடுத்தது சீனாவின் டீப்சீக். இதுக்கே தலைவழியாக தண்ணீர் கொடுத்த அமெரிக்க விஞ்ஞானிகளுக்கு சீனாவின் அலிபாபா நிறுவனம் அடுத்த அதிர்ச்சி கொடுத்தது. அதாவது QWQ32B என்ற புதிய AI மாடலை அறிமுகப்படுத்த உள்ளதாகவும், இது டீப்சீக் ChatGPTயை விட சிறப்பாக சம்பவம் செய்யும் எனவும் அலிபாபா நிறுவனம் கொடுத்த அப்டேட் அமெரிக்காவை அள்ளுவிட வைத்தது. டேயப்பா போதுண்டா, இத்தோட நிறுத்திக்கோயேன் என சீன விஞ்ஞானிகளிடம் அமெரிக்கா கைகூப்பி கேட்கும் முன் சத்தமே இல்லாமல் இன்னொரு சம்பவத்தை முடித்துள்ளது சீனா. குவாண்டம் என்ற சூப்பர் கம்ப்யூட்டர் தான் அது. இதுவரை அமெரிக்காவின் கூகுள் சூப்பர் கம்ப்யூட்டர் தான் அதிவேகமாக செயல்பட்டு வந்தது. ஆனால் சீனா கண்டுபிடித்துள்ள குவாண்டம் கம்ப்யூட்டர் 10 லட்சம் மடங்கு அதிவேகமாக செயல்திறன் கொண்டதாக டிசைன் செய்யப்பட்டுள்ளதாம். கூகுளின் சூப்பர் கம்ப்யூட்டர் 10,000 ஆண்டுகளில் செய்யும் பணிகளை 200 நொடிகளில் செய்து சாதனை படைத்த நிலையில் சீனாவின் சூட்சோங்சி 3 என்ற இந்த குவாண்டம் சூப்பர் கம்ப்யூட்டர் அதே வேளைகளை வெறும் 14 வினாடிகளில் செய்து முடிக்கும் திறன் கொண்டதாக உருவாக்கப்பட்டுள்ளதாம். சீனாவின் இப்படி ஒரு ஜித்து சில்லாடி சம்பவத்தை அமெரிக்கா நிச்சயம் எதிர்பார்த்திருக்க வாய்ப்பில்லை என்றே சொல்லப்படுகிறது. இது போன்ற சூப்பர் கம்ப்யூட்டர்கள் மருத்துவத்துறைக்கு பெரிய அளவில் பயன்படுகின்றன. அதாவது கொரோனா தடுப்பூசி கண்டுபிடிப்பதில் IBMஇன் குவாண்டம் கம்ப்யூட்டிங் முக்கிய பங்கு வகித்தது. இப்படி ரசாயன அணுக்கள், புரதங்களை குவாண்டம் கம்ப்யூட்டர்களால் கணக்கீடு செய்து புதிய மருந்துகளுக்கான வடிவமைப்பு எளிதாக்க முடியும். அதேபோல எய்ட்ஸ், கேன்சர் போன்ற நோய்களுக்கான மருந்துகளை கண்டுபிடிக்கவும் சூப்பர் கம்ப்யூட்டர் மிக உதவியாக இருக்கும். முக்கியமாக மழை, புயல், வெப்பநிலை மாற்றம் போன்றவற்றை மிக சரியாக கணிக்கவும் இது போன்ற சூப்பர் கம்ப்யூட்டர்கள் தான் பயன்படுத்தப்படுகின்றன. மேலும் கிரிப்டோ கரன்சி, பிட்காயின், பிளாக்செயின் போன்றவற்றின் பாதுகாப்பை அதிகரிக்கவும் இந்த வகை கம்ப்யூட்டர்கள் மிகப்பெரிய ஆய்வுக்காக பயன்படுத்தப்படுகின்றன. இப்படி இதுபோல இன்னும் பல வித்தைகளை செய்ய போகும் குவாண்டம் சூப்பர் கம்ப்யூட்டர் நம்மை போன்ற சாமானிய மக்களுக்கு கிடைக்க இன்னும் 20 ஆண்டுகள் வரை ஆகலாம் என சொல்லப்படுகிறது. சீனாவின் அடுத்தடுத்த அதிரடிகளால் ஆட்டம் கண்டிருக்கும் அமெரிக்கா அடுத்து என்ன செய்ய போகிறது? பொறுத்திருந்து பார்க்கலாம். மற்றும் தமிழ்நாடு மின்சார வாரியம் இணைந்து வழங்கும் சிக்கனமும் பாதுகாப்பும் யூஸ்ஃபுல் டிப்ஸ், மின் நுகர்வோர் சேவை மையம், மின் கட்டணம் தொடர்பான சந்தேகங்கள், இலவச மின் இணைப்பு குறித்த தகவல்கள், பழுதடைந்த மின் கம்பங்கள் அல்லது பில்லர் பாக்ஸ் குறித்த தகவல் தர, மின் இணைப்பு பெயர் மாற்றம் குறித்த சந்தேகம், இவை அனைத்திற்கும் 9497 என்ற எண்ணை தொடர்பு கொள்ளவும்.